Okay, good morning, Pa. So previous class la find all the marginal and conditional distributions. That's ஒரு problem model பார்த்தோம். அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் இது ஹோம்வொர்க் ப்ராப்ளமா எடுத்துக்கோங்க. Find all the marginal and conditional distributions of f of x, y equal to x plus 2y by 27. x ஓட வேல்யூ 0,1,2 y ஓட வேல்யூ 0,1,2 இதுவும் டிஸ்கிரீட் தான். ஏன்னா xy வேல்யூஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸா இருக்கு. அப்படி இருக்கனால இது வந்து என்னது, இது வந்து டிஸ்கிரீட் ப்ராப்ளம், 2 dimensional டிஸ்கிரீட் ப்ராப்ளம். xy ரெண்டு வேல்யூ இருக்கனால 2 dimensional. ஸோ மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த டேபிள் போட்டு மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஹோம்வொர்க் ப்ராப்ளம் அதை எடுத்துக்கோங்க, செஞ்சிருங்க இன்னைக்கே. மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் இது, மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய் இது. அதே மாதிரி கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய்யும் கண்டுபிடிக்கணும், கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸும் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே கண்டுபிடிக்கணும், செஞ்சிருங்க. ஹோம்வொர்க் ப்ராப்ளமா எடுத்துக்கோங்க இதை. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 3 balls are drawn at random without replacement from a box containing 2 white, 3 red and 4 black balls. இப்போ ஒரு பாக்ஸ்ல வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா 2 white ball வச்சிருக்காங்க, 3 red ball வச்சிருக்காங்க, 4 black balls வச்சிருக்காங்க. ஓகேவா? இதுல நம்ம இதுல என்ன பண்றீங்க, இந்த பாக்ஸ்ல இருந்து அப்படின்னா 3 பால் எடுக்கிறோம். 3 balls are drawn at randomமா 3 பால் எடுக்கிறோம் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு பால் எடுத்துட்டு திரும்ப நீங்க ரீப்ளேஸ் எல்லாம் பண்ணாம சைமல்டேனியஸா நீங்க என்ன பண்றீங்கன்னா 3 balls வந்து ரேண்டமா அதுல இருந்து பாக்ஸ்ல இருந்து எடுக்கிறீங்க. அந்த பாக்ஸ்ல வந்து இத்தனை 2 ஒயிட் பால் இருக்கு, 3 ரெட் பால் இருக்கு, 4 பிளாக் பால் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேபிட்டல் எக்ஸ வந்து நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் கேபிட்டல் எக்ஸ் டினோட் த நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ்னு எடுத்துக்கோங்க. இது அண்டுப்பா, இந்த அட்டு கிடையாது, இது வந்து அண்டு, இது அண்டுன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் கேபிட்டல் ஒய் டினோட் நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ். சரியா? எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் டிரான் அப்படின்றத, எக்ஸ்ன்ற வேரியபிள் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் டிரான், நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் டிரான் எடுத்ததை, ஒயிட் பால்ஸ் எடுத்ததை டினோட் பண்றத கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ரெட் பால்ஸ் எடுத்ததை டினோட் பண்றத கேபிட்டல் ஒய்ன்னு வச்சுக்கோங்கன்னு அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் கமா கேபிட்டல் ஒய். இது உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னதுப்பா, இந்த டேபிள் நான் சொன்னேன் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல வந்து ஜாயிண்ட், இந்த டேபிள் தான்ப்பா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இதே இது 1 dimensionல நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்ப்பா. அதை வந்து ஒரு எக்ஸ் வேல்யூ மட்டும் கொடுத்து அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ மட்டும் கீழே கொடுத்துருப்பாங்க ப்ரீவியஸ் யூனிட்ல. ஸோ அதை வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் சொல்லுவோம். இதே இது 2 dimensionல அது என்னன்னு சொல்லுவோம்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். நான் அதுதான் சொன்னேன், இந்த டேபிள் தான், ஜஸ்ட் இந்த டேபிளுக்கு பேரு தான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் அந்த நோட்டேஷன்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிக்கோங்க, ஃபெமிலியர் ஆயிக்கோங்க. சரியா? என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும்ன்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியணும். ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேபிள் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூஸ், அதுதான் வந்து அதுக்கு அந்த டேபிளுக்கு பேர் தான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூஸ், அதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் புரியணும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, நான் எப்படி டேபிள் போட்டிருக்கேன்னு பாருங்க. எக்ஸ் ஒய் வச்சுதானே டேபிள் போடணும். அப்ப எக்ஸ் இங்க போட்டிருக்கேன், ஒய் எக்ஸ் வந்து நான் ரோவா எடுத்துக்கிறேன், ஒய்யை வந்து நான் காலமா எடுத்துக்கிறேன். எக்ஸ்ன்றது இந்த கொஸ்டின்ல என்ன டினோட் பண்ணிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் டிரான் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிருக்காங்க. சரி, ஒயிட் பால்ஸ் வந்து அந்த பாக்ஸ்லயே மொத்தம் எத்தனை இருக்கு, 2 ஒயிட் பால் தான் இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் டிரான்னா மேக்சிமமா நம்மளால எத்தனை ஒயிட் பால்ஸ் தான் அதுல இருந்து எடுக்க முடியும், எடுத்தோம் அப்படின்னா மேக்சிமமா நம்மளால 2 ஒயிட் பால் தான் எடுக்க முடியும். சரியா? அப்ப மேக்சிமம் ஒயிட் பால்ஸ் we can able to draw is 2. அடுத்த மேக்ஸிமம் இஸ் 1. அண்ட் அடுத்து வந்து எதுவுமே எடுக்காமலும் இருந்திருக்கலாம். நம்ம ரேண்டமா தானே எடுக்கிறோம், ஒயிட்டே எடுக்காம கூட இருக்கலாம்ல, அதுதான் ஜீரோன்றது டினோட் பண்ணுது. ஜீரோ டினோட்ஸ் ஃபார் நம்ம எடுத்தது எதுவுமே ஒயிட் பால் இல்ல அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றதான் 0. 1 டினோட் ஃபார் நம்ம எடுத்ததுல ஒரு ஒயிட் பால் அப்படின்னு டினோட் பண்றதா 1. 2ன்றது நம்ம எடுத்தது நம்ம எடுத்த 3 பால்ல 2 வந்து ஒயிட் பால் அப்படின்னு டினோட் பண்றதா இந்த 2. ஏன் நம்ம எக்ஸுக்கு இங்க 3 போடல அப்படின்னா எக்ஸ் டினோட் ஃபார் நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் ட்ரான், அந்த பாக்ஸ்ல இருக்கிறது மேக்ஸிமமே 2 ஒயிட் பால் தான். அப்ப நம்மளால இங்க எக்ஸுக்கு 3 எல்லாம் கொடுக்க முடியாது. சோ அதனால 2ஓட இங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ ஒய்க்கு வாங்க. ஒய்ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் ட்ரான். நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல மேக்ஸிமமா எத்தனை ரெட் பால்ஸ் இருக்கு அப்படின்னா 3 ரெட் பால்ஸ். நம்ம வந்து நம்மளோட டாஸ்க்கும் என்னன்னா 3 பால்ஸ் தான் எடுக்கணும். சோ அதனால நம்ம கண்டிப்பா 3 பால்ஸ் எடுக்கும்போது அந்த 3 பாலுமே ரெட்டா கூட இருக்கலாம். சோ அதனால எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரெட் பால்ஸ் டிரான் இஸ் 3. 3 ரெட் பால்ஸ் கூட எடுக்கலாம், இல்லைன்னா நான் எடுத்ததுல 2 ரெட் பால் இருக்கலாம்,
இல்லைன்னா நான் எடுத்ததுல ஒரு ரெட் பால் இருக்கலாம், இல்லைன்னா நான் இந்த ரெட் பாலே எடுக்காமலும் இருக்கலாம். அதான் ஜீரோ தான் டினோட் பண்ணுது. எக்ஸுக்கும் ஒய்க்கும் அர்த்தம் புரியுதா? ஜீரோன்றது என்ன அர்த்தம், ஒன்னுன்றதுக்கு என்ன அர்த்தம், டூன்றதுக்கு என்ன அர்த்தம், ஏன் இங்க 2ஓட ஸ்டாப் பண்ணிருக்கோம், ஏன் இங்க 3ஓட ஸ்டாப் பண்ணிருக்கோம், இது எல்லாமே புரியுதா உங்களுக்கு? சரி, சப்போஸ் இந்த கொஸ்டின்ல இப்ப வந்து உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் y denote number of black balls drawn கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோ. இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு கேபிட்டல் Y denote number of black balls drawn அப்படின்னு எடுத்திருந்தாங்க அப்படின்னா எப்படி yக்கு என்னென்ன வேல்யூஸ் அது கொடுத்திருக்கோம்? 0 1 2 3 4 கொடுக்கலாமா? 4 பிளாக் பால்ஸ் இருக்கு. ப்ராப்ளம் படி 4 பிளாக் பால்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ஆக்சுவலா என்ன எத்தனை பால்ஸ் தான் எடுக்கிறோம்னா 3 balls ஆர் டேக்கன் அட் ரேண்டம் தான். 3 பால் தான் நம்ம எடுக்கிறோம். சோ அப்படின்னும் போது y denote number of black balls, even though maximum number of black balls in a box 4 இருந்தாலும் நம்ம 3 balls தான் எடுக்கிறோம் அப்படின்றனால அதுக்கும் 3 வரைக்கும் தான் இங்க போடணும். சரியா? ஓகே, இப்ப இதெல்லாம் போட்டாச்சு. இப்ப இது புரியலன்னா டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே சரி, இப்ப பாருங்க, எக்ஸ் போட்டாச்சு, ஒய் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராபிலிட்டி வேல்யூஸ் போடணும். ஃபார் ஈச் ஒவ்வொரு இடத்துல இந்த ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளயும் நம்ம ப்ராபிலிட்டி வேல்யூ போட்டோம்னா இந்த இதுக்கு பேர் தான் என்னன்னா ஜாயிண்ட் ப்ராபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். 2 டைமென்ஷனல்ல எக்ஸ் வேல்யூ எழுதி ஒய் வேல்யூ எழுதி அது மீட் பண்ற ஜங்ஷன்ல ப்ராபிலிட்டி வேல்யூஸ் எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் ப்ராபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப இந்த இடம் பாருங்க, இந்த இடத்துக்கு என்னப்பா அர்த்தம்? எக்ஸும் 0 ஒய்யும் 0ன்னு அர்த்தம். எக்ஸும் 0 ஒய்யும் 0ன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம எடுத்தது ஒயிட் பாலும் கிடையாது, நம்ம எடுத்தது ரெட் பாலும் கிடையாது, அப்படிதானே அர்த்தம். ஜீரோன்றது நோ ஒயிட் பால்ஸ் ஆர் டிரான். எக்ஸ் 0னா நம்ம எடுத்ததுல ஒரு ஒயிட் பால் கூட இல்லைன்னு அர்த்தம். ஒய் 0னா நம்ம எடுத்ததுல ஒரு ரெட் பால் குள்ள இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம 3 பால் எடுத்திருக்கோம்னா அப்ப இந்த 3மே நம்ம எதுல இருந்து எடுத்திருப்போம்னா பிளாக் பால்ஸ்ல இருந்து தான் எடுத்திருந்திருப்போம். அப்ப அதுக்கு எப்படி ப்ராபிலிட்டி எழுதுறது? மொத்தம் 2 ஒயிட் பால், அந்த 2 ஒயிட் பால்ல இருந்து நம்ம ஒரு ஒயிட் பால் கூட எடுக்கல, அப்ப 2C0. மொத்தம் 3 ரெட் பால், அந்த 3 ரெட் பால்ல இருந்து நம்ம ஒரு ரெட் பால் கூட எடுக்கல, அப்ப 3C0. மொத்தம் 4 பிளாக் பால், அப்ப மொத்தம் 3 பால் எடுக்கணும். அப்ப வேற வழி இல்ல, ஒயிட்டும் எடுக்கல ரெட்டும் எடுக்கலன்னா அந்த 4 பிளாக் பால்ல இருந்து 3 பிளாக் பால் தான் நம்ம எடுத்திருப்போம். அப்ப 4C3 டிவைடட் பை சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இந்த பாக்ஸ் வந்து 2 என்னது 2 + 3 + 4 which means 9 balls தான் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இந்த பாக்ஸ். அந்த 9 பால்ஸ்ல இருந்து 3 பால்ஸ் எடுக்கிறோம், அப்ப 9C3. இதான் சாம்பிள் ஸ்பேஸ் 9C3. இதான் ப்ராபிலிட்டி வேல்யூ ஃபார் திஸ் பிளேஸ். இந்த பிளேஸோட ப்ராபிலிட்டி வேல்யூ இதுதான். NC01 3C01. So 4C3 by 9C3 பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னா 1/21 is the probability value of this. இந்த இடத்துல இந்த ஜங்ஷன்ல இருக்க ப்ராபிலிட்டி வேல்யூ இஸ் 1/21. சரி, இங்கே வாங்க, இந்த பாக்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் இந்த இடத்துல வந்து எக்ஸ் 1ன்னு அர்த்தம், ஒய் 0ன்னு அர்த்தம். எக்ஸ் 1ன்னா என்ன அர்த்தம்? நம்ம எடுத்தது ஒரு ஒயிட் பால், ஆனா இது ஒய் 0ன்னா நம்ம ரெட் பால் ஒண்ணுமே எடுக்கல. அப்ப கண்டிப்பா ஒரு ஒயிட் பால் எடுத்துட்டோம். மொத்தம் 3 பால் எடுக்கணும், அதுல 1 ஒயிட் பால்னு சொல்லிட்டீங்க. இந்த இடத்துல இந்த இடத்த பத்தி மட்டும் பேசுறேன் நானு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸ் 1 ஒய் 0 which means we are taken 1 white ball and no red ball. மொத்தம் 3 பால் எடுக்கணும். 1 ஒயிட்னா அப்ப மீதி 2 பால் வந்து எதுலதான் கண்டிப்பா எடுத்திருப்போம்? பிளாக் பாலா தான் எடுத்திருப்போம். அப்ப அதுக்கு எப்படி ப்ராபிலிட்டி வேல்யூ எடுக்கிறது? 2 ஒயிட்ல இருந்து ஒரு ஒயிட் எடுத்திருக்கோம், ரெட் பால் ஒண்ணுமே எடுக்கல, 3C0. அப்புறம் அப்ப மொத்தம் 3 பால் எடுக்கணும்ன்றனால ஒரு ஒயிட் ஆல்ரெடி எடுத்துட்டோம்ன்றனால மீதி ரெண்டுமே அப்ப நம்ம என்னதான் எடுத்திருப்போம்? பிளாக்ல தான் எடுத்திருப்போம், which means 4C2. சரியா? 4 பிளாக் பால்ல இருந்து 2 பிளாக் பால் எடுத்திருக்கோம், which means 4C2 divided by 9C3. இதோட வேல்யூ வந்து என்னன்னா 1/7. ஓகேவா? அடுத்து இந்த பிளேஸ் வாங்க. இந்த பிளேஸ்க்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து 2 which means 2 white balls எடுத்திருக்கோம். இந்த இடத்துல y 0 which means no red balls are taken. அப்ப 2 white ball எடுத்திருக்கோம், நம்ம ரெட் பாலே எடுக்கல அப்படின்னு அர்த்தம். மொத்தம் 3 பால் எடுக்கணும், 2 white ball எடுத்துட்டோம்னா மீதி 1 என்னவா தான் இருக்கும்? பிளாக் பாலா தான் இருக்கும். அப்ப அதுக்கு எப்படி ப்ராபிலிட்டி வேல்யூ எழுதுறது? 2C2 3C0 ஒரு black ball. From 4 black balls we are taking 1 black ball. அப்ப 4C1 divided by sample space is 9C3. So இதோட probability value is 1/21. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் போட்டுடலாமா? இந்த இடத்துக்கு என்ன அர்த்தம்? x 0 y 1 which means no white ball. So 2C0 1 red ball, அதனால 3C1. மொத்தம் 3 பால்ன்றனால மீதி 2 பாலும் பிளாக் பாலா எடுக்கிறோம், அதனால 4C2 divided by 9C3. So 3/14. இந்த இடத்துல ஒரு ஒயிட் பால் ஒரு ரெட் பால், அப்ப 2C1 3C1. ஒரு ஒயிட் பால் ஒரு ரெட் பால் எடுத்துட்டோம், which means 2 பால் எடுத்துட்டோம். அப்ப மீதி இன்னும் ஒரு பால் மட்டும் எடுக்கணும், கண்டிப்பா அது பிளாக் பாலா தான் இருக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். So 4C1 divided by 9C3. இதோட ப்ராபிலிட்டி வேல்யூ is 2/7. இப்ப இந்த இடத்துக்கு வாங்க. இது 2 ஒயிட் பால் and 1 ரெட் பால்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 ஒயிட் பால் எடுத்துட்டோம், ஒரு ரெட் பால் எடுத்துட்டோம். which means மொத்தமே 3 பால் தான் எடுக்கணும். அப்ப நான் பிளாக் பால் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அதனால from 4 black balls நான் பிளாக் பால் எடுக்க தேவையில்ல. 4C0. 2 ஒயிட் பால் எடுத்துட்டேன், ஒரு ரெட் பால் எடுத்துட்டேன். எனக்கு 3 பால்ஸ் இதுலயே கிடைச்சிருச்சு. சோ எனக்கு பிளாக் பால் தேவையில்லை. அதனால 4C0 by 9C3. இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் 1/28. அடுத்து இந்த பிளேஸ் வாங்க. இது வந்து 0 ஒயிட் பால், 2 ரெட் பால், which means 1 பிளாக் பால். இந்த இடத்துல ஒரு ஒயிட் பால், 2 ரெட் பால், which means எனக்கு 3 பால்ஸ் வந்துருச்சு. எனக்கு பிளாக் பால் தேவையில்லை. சோ 4C0 by 9C3. இப்ப இந்த இடத்துக்கு வாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? 2 ஒயிட் பால், 2 பிளாக் ரெட் பால்னு அர்த்தம். அப்ப மொத்தம் 4 பால் எடுக்கிறோம்னு அர்த்தம். அப்படி ஒரு சான்சஸ் வந்து இந்த ப்ராப்ளம் கிடையாது. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நான் 3 பால் தான் நான் எடுக்கிறேன். நான் எடுக்கிறதே 3 பால் தான். 4 பால் எனக்கு தேவையில்லை. சோ அதனால இதுக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் 0. சரியா புரியுதா? இந்த இடத்துக்கு வந்து 2 ஒயிட் பால், 2 ரெட் பால்னா டோட்டலி 4 பால்ஸ். நான் அப்படி பண்ணல. ப்ராப்ளம்ல நான் 3 பால்ஸ் தான் எடுக்கிறேன். சோ அதனால இதுக்கு இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0. அடுத்து இந்த பிளேஸ் வாங்க. 0 ஒயிட் பால் அண்ட் 3 ரெட் பால். எடுக்கிற 3மே ரெட் பால். அப்ப எனக்கு ஒயிட்டும் 0, பிளாக்கும் 0. அப்ப 3C3 by 9C3. இந்த இடம் வாங்க. ஒரு ஒயிட் பால், 3 ரெட் பால், டோட்டலி 4 பால்ஸ். எனக்கு தேவையில்லை. எனக்கு மொத்தமே 3 பால் போதும். அதனால ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் 0. அதே மாதிரி சிமிலர்லி இங்க பாத்தீங்கன்னா 2 ஒயிட் பால் அண்ட் 3 ரெட் பால், டோட்டலி 5 பால்ஸ். இதுவும் எனக்கு தேவையில்லை. எனக்கு 3 பால் போதும். அதனால இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ 0. சோ இதுதான், இவ்வளவுதான் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ். சோ எக்ஸ் வேல்யூஸ் எழுதியாச்சு, ஒய் வேல்யூஸ் எழுதியாச்சு, அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எழுதியாச்சு. இதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் பண்ணா போதும். ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் கேட்டா நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஃபர்தரா மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன், கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் கேட்டா இதுல இந்த டேபிள்ல இருந்து அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு போகணும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு. கேட்கலன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம 2 டைமென்ஷனல்ல டிஸ்கிரீட் டைப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து 2 டைமென்ஷனல்ல என்ன பார்க்க போறோம்னா கண்டினியூஸ் டைப் பார்க்க போறோம். ஓகேவா? கண்டினியூஸ் டைப்புக்கு வந்து சில ஃபார்முலாஸ் தான் வந்து நீங்க டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது ரொம்ப பேசிக்கா இம்பார்ட்டன்டான ஃபார்முலா ஃபார் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் 2 டைமென்ஷனல்ல. பாருங்க, கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய் ஆர் இண்டிபெண்டன்டான ஒரு ப்ராப்ளம்ல கொடுத்து செக் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம என்ன செக் பண்ணணும்னா f of x, y equal to f of x into f of y. சஃபிக்ஸ்ல கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் போட்டிருக்காங்கல்ல, அதுவும் போடணும். சரியா? f of x, y equal to f of x into f of y. இதுல ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங் சொல்றேன். f of x, yனா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு பேரு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். f of x, yனா இதுக்கு பேரு ஜாயிண்ட் PDF. ப்ரீவியஸ் யூனிட்ல வெறும் PDF ன்னு படிப்போம்ல, வெறும் f of x ன்னு சொல்லுவோம்ல, வெறும் f of x னா PDF அப்படின்னு சொல்லுவோம். f of x, yனா அதை வந்து 2 டைமென்ஷன்ல டினோட் பண்றோம். இதுக்கு பேரு ஜாயிண்ட் PDF. ப்ரீவியஸ் யூனிட்ல வெறும் PDF ன்னு சொல்லுவோம். 2 டைமென்ஷன்ல வந்து அதை நம்ம எப்படி சொல்லணும்னா ஜாயிண்ட் PDF அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் டினோட்டட் பை f of x, y. அதை வந்து that is equal to f of x into f of y. இந்த f of x suffix capital X க்கு பேர் என்னன்னா marginal density function of capital X. இந்த f of y க்கு என்ன வேல்யூ அப்படின்னா marginal density function of capital Y. இந்த f of x னா marginal density function of capital X, இதுக்கு பேரு marginal density function of capital Y. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா இருக்கு. f of x னா இந்த இருக்கு பாருங்க, marginal density function of capital X ஓட ஃபார்முலா என்னன்னா integration of f of x, y dy. f of y ஓட ஃபார்முலா என்னன்னா integration of f of x, y dx. So f of x ஓட ஃபார்முலா வந்து integration of f of x, y dy. f of y ஓட ஃபார்முலா வந்து integration of f of x, y dx. பாருங்க, இங்க x இருக்கும் போது with respect to y பண்ணனும், f of y கண்டுபிடிக்கும் போது with respect to x மாத்தி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? f of x கண்டுபிடிக்கும் போது integration with respect to y பண்ணனும், f of y கண்டுபிடிக்கும் போது integration with respect to x பண்ணனும். சரியா? இந்த மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஜாயிண்ட் PDF f of x, y வந்துருச்சுன்னா அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா that capital X and capital Y are independent அப்படின்னு சொல்லலாம். இதான் அந்த நோட்டு. இது ப்ராப்ளம்ல கேட்டு அதை செய்யணும். ஓகே, இப்ப வந்து நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ல marginal density function ஓட ஃபார்முலா and when we say capital X and capital Y are independent ஃபார்முலா படிச்சிருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். ப்ராப்ளம் பாருங்க. The joint PDF of a random variable is given by f of x, y. இது வந்து joint PDF கொடுத்திருக்காங்க. f of x, y equal to kxy into e power minus, இது வந்து மைனஸ் வெளில போட்டுக்கோங்கப்பா, மைனஸ் வெளில போட்டு பிராக்கெட்ல x square plus y square. கொஸ்டின் தப்பா இருக்கு. e பவர் மைனஸ் வந்து வெளில போட்டுக்கோங்க.
e power minus of x square plus y square where x is greater than 0 and y is greater than 0. சரியா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா find the value of k and we have to prove that capital X and capital Y are independent. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம k கண்டுபிடிக்கணும் அப்படினாலே previous unitல k வந்து continuously என்ன பண்ணுவோம்? integration minus infinity to plus infinity f of x dx equal to 1 ன்னு போட்டு k constant value கண்டுபிடிப்போமா? இப்போ அதே மாதிரி 2 dimensionல k value எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 dimensional அப்படின்னா இன்டகிரேஷனுக்குள்ள f of x, y. அப்ப ரெண்டு வேரியபிள் வந்துருச்சுனாலே டபுள் இன்டகிரேஷன். அப்ப டபுள் இன்டகிரேஷன் f of x, y ஜாயிண்ட் pdf. அங்க வெறும் pdf போடுவீங்க, இங்க ஜாயிண்ட் pdf போடணும். டபுள் இன்டகிரேஷன் f of x, y dx dy equal to 1 அப்படி போட்டுட்டு தான் நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்? k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ ப்ரீவியஸ் யூனிட்ல சிங்கிள் இன்டகிரேஷன் போட்டு f of x dx equal to 1 போடுவோம்ப்பா. இன்டகிரேஷன் pdf f of x dx equal to 1 ன்னு போட்டு k வேல்யூ கண்டுபிடிப்போம். இதே இது நம்ம 2 டைமென்ஷன்ல வந்து என்ன போடணும்? இதுல ஜாயிண்ட் pdf போடணும். ஜாயிண்ட் pdfனா என்னது? f of x, y. அப்ப f of x, y னா 2 வேரியபிள்ஸ் வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா dx dy வந்துரும். அப்ப dx dy வந்துச்சுன்னா டபுள் இன்டகிரேஷன் போடணும். அங்க அதே மாதிரி லிமிட்ஸ் வந்து for both the variables x and y is minus infinity to plus infinity போட்டு equal to 1 ன்னு போட்டு தானே கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இங்கேயும் equal to 1 போட்டுக்கணும். சரியா? இது வந்து இதெல்லாம் ஃபார்முலாஸ் நான் முன்னாடி கொடுத்திருப்பேன். அதெல்லாம் சொல்லாம டைரக்டா ப்ராப்ளம்லயே உங்களுக்கு சொல்றேன். இதை வச்சு நீங்க அதையும் கவர் பண்ணிடலாம். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, டபுள் இன்டகிரேஷன் f of x, y யோட வேல்யூ வந்து இங்க கொடுத்திருக்காங்க. given questionல கொடுத்திருக்காங்க kxy e power இங்க மைனஸ் ஆஃப் கரெக்டா எழுதிருக்காங்க, பாத்துக்கோங்க. மைனஸ் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் dx dy ஈக்குவல் டு 1 ன்னு போட்டிருக்கோம். நம்மளோட f of x, y சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்ப நம்ம அவங்களே given questionல x starts from 0, y starts from 0. இப்ப நம்ம f of x, y சப்ஸ்டிட் பண்றோம்னா அப்ப அந்த xy யோட வேல்யூவோட லிமிட்டை போட்டா போதும். சோ x ஓட வேல்யூ 0 to infinity, y ஓட வேல்யூ வந்து 0 to infinity. சரியா? அப்ப x வந்து 0 to infinity, y 0 to infinity நீங்க போட்டுருக்கேன், ஈக்குவல் டு 1. இப்ப k ஓட வேல்யூ வந்து k கான்ஸ்டன்ட் இப்படியே இருக்கட்டும். xy e பவர் மைனஸ், இதை ஸ்பிளிட் பண்ணிருக்கேன், e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ e பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் dx dy ஈக்குவல் டு 1ன்னு. இப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க, x தனியா y தனியா போட்டிருக்கேன். k கான்ஸ்டன்ட் வெளில எடுத்திருக்கேன். இன்டகிரேஷன் 0 to infinity, y என்ன இருக்குன்னா y e பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இங்க போட்டிருக்கேன். மீதி இன்டகிரேஷன் 0 to infinity, மீதி என்ன இருக்குப்பா? x தனியா y தனியா ஸ்பிளிட் பண்ணிருக்கேன்ப்பா. x e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx ஈக்குவல் டு 1. இந்த ஈக்குவல் டு 1 இங்க போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, இன்டகிரேஷன் இப்ப இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ண போறேன், y இதை அப்படியே நான் வச்சுக்க போறேன். நான் எப்பயுமே இந்த பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், பவர்ல இருக்கிறத சப்ஸ்டியூஷன் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணா இது ஈஸியா இருக்கும். சோ பவர்ல என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? சோ பவர்ல இருக்க எக்ஸ் ஸ்கொயரை டீன்னு சப்ஸ்டியூட் பண்றேன். பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு 2x dx equal to dt கிடைக்கும். when x equal to 0, t equal to 0. when x equal to infinity, t equal to infinity. சோ அப்ப எனக்கு வந்து t சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணா 0 to infinity e power minus t, அப்புறம் x dx பண்ணோம்னா dt by 2 dy. dy வந்து இந்த இடத்துக்குரியது ஈக்குவல் டு 1 போட்டுட்டு இதை மட்டும் இப்ப இன்டகிரேட் பண்ணோம்னா e power minus t by minus 1 லிமிட் 0 to infinity சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா e power minus infinity 0 ஆயிரும். 0 minus of minus 1 plus 1 ஆயிரும். இப்ப நமக்கு மீதி என்ன இருக்குன்னா k by 2 இன்டகிரேஷன் 0 to infinity y e power minus y ஸ்கொயர், இது வந்து 1 ஆயிடும். dy ஈக்குவல் டு 1 இருக்கும். அப்ப அடுத்து k by 2. இப்ப இது பாருங்க, திரும்பவும் அகைன் பை யூசிங் சப்ஸ்டியூஷன் மெத்தட் y ஸ்கொயருக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா திரும்ப டீன் போடுறேன். அதே மாதிரி பண்ணீங்கன்னா டீக்கு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா k by 4 ஈக்குவல் டு 1 which is equal, இதுல இருந்து k ஓட வேல்யூ வந்து 4ன்னு கிடைக்கும். புரியுதா? சோ k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் நான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா f of x, y equal to f of x into f of y சொன்னா போதும். இது சொல்லிட்டோம் அப்படின்னாலே கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் அர்த்தம். இப்ப நான் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? எனக்கு f of x என்னன்னு கண்டுபிடிக்கணும், f of y என்னன்னு கண்டுபிடிக்கணும். f of x ன்றது மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ், f of y ன்றது மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் ஒய். அதோட ஃபார்முலாவும் நான் இப்பதான் ப்ரீவியஸா சொல்லி கொடுத்தேன். f of x ஓட ஃபார்முலா வந்து இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும், ஜாயிண்ட் pdf ஞாபகம் வச்சுக்கோங்க. f of x னா இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும், ஜாயிண்ட் pdf. y ன்றது நமக்கு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க, லிமிட் வந்து 0 to infinity. so இன்டகிரேஷன் 0 to infinity f of x, y dy. அப்ப f of x, y ஓட வேல்யூ ஜாயிண்ட் pdf என்ன கொடுத்திருக்காங்கன்னா xy e power minus of x square plus y square into dy.
நம்ம வந்து with respect to y மட்டும் பண்ணணும்ன்றனால xன்றது கான்ஸ்டன்ட், அதை வெளில எடுத்தீங்கன்னா x e power minus x square நான் கான்ஸ்டன்ட் வெளில எடுக்கிறேன். So x e power minus x square வெளில எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்பா, இன்டகிரேஷன் 0 to infinity y e power minus y square di மட்டும் இருக்கும். இத ப்ரீவியஸ் படி நீங்க பண்ணீங்கன்னா, இப்பதானே நம்ம முன்னாடி சப்ஸ்டிட்யூஷன் பண்ணேன், y square t ன்னு எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்ல, அதுபடி பண்ணீங்கன்னா இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ 1 ன்னு வரும். அப்ப மீதி எது மட்டும் இருக்கும் அப்படின்னா by 2 ன்னு வரும், 1/2 ன்னு வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா 2x into e power minus x square, where x ஓட வேல்யூ வந்து greater than or equal to 0. இதான் வந்து என்னன்னா f of x ஓட வேல்யூ. இது வந்து marginal density function of capital X. Next, marginal density function of capital Y வந்து என்னதுப்பா, f of y. f of y ஓட ஃபார்முலா என்னன்னா இன்டகிரேஷன் f of x, y dx. f of y கண்டுபிடிச்சோம்னா with respect to x இன்டகிரேட் பண்ணணும். பண்ணும்போது f of x, y ஓட வேல்யூ எழுதியிருக்கேன். இதுல with respect to x இன்டகிரேட் பண்றதுனால y எல்லாத்தையும் வெளில தூக்கி போட்டேன், x மட்டும் இதுல இருக்கு. அகைன் பை யூசிங் சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் படி பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ 1/2. இப்பதான் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல சப்டிவிஷன்ல பார்த்தோம். இந்த இன்டகிரேஷன் பை யூசிங் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 1/2 கிடைக்கும். அதனால அப்படியே போட்டுட்டேன். இதை கேன்சல் பண்ணா மீதி என்ன கிடைக்கும்னா 2y e power minus y square, where y is greater than or equal to 0 கிடைக்கும். இதான் marginal density function of capital Y. இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும், f of x இண்டிபெண்டன்ட் சொல்லணும். இண்டிபெண்டன்ட் சொல்லணும்னா ஜாயிண்ட் PDF வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லணும்னா f of x into f of y க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லணும். நம்ம f of x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2x into e power minus x square கண்டுபிடிச்சிருக்கோம். f of y என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2y into e power minus y square கண்டுபிடிச்சிருக்கோம். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4xy e power minus of x square plus y square. இதுதான் என்னன்னா ஜாயிண்ட் PDF. 4xy e power minus of x square plus y squareன்றது என்னன்னா ஜாயிண்ட் PDF f of x, y. So இது இப்படி பாருங்க, கொஸ்டின்ல போய் பாத்தீங்கன்னா இதுதான் f of x, y இருக்கும். So this is equal to this ன்னு சொன்னனால capital X and capital Y are நமக்கு என்ன வந்துருச்சு, இண்டிபெண்டன்ட் அப்படின்னு வந்துருச்சு. ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஹோம்வொர்க் ப்ராப்ளம் பாருங்க. நான் எப்படி பண்ணணும்னு சொல்றேன், நீங்க ஹோம்வொர்க் பண்ணுங்க. Prove that the joint PDF is independent. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. அப்ப நம்ம இதே ப்ரீவியஸ் மாதிரி தான். அப்ப என்ன பண்ணணும், நம்ம f of x, y equal to என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும், f of x into f of y ன்னு ப்ரூஃப் பண்ணணும். f of x into f of y னா என்னன்னு சொல்லணும், marginal density function of x கண்டுபிடிக்கணும், marginal density function of y கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இந்த ஜாயிண்ட் PDF இந்த f of x, y e power minus of x plus y வருதுன்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்படி ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா கேபிட்டல் X அண்ட் கேபிட்டல் Y என்னன்னு வந்துரும், நமக்கு இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். அதை வந்து நீங்க இதை பார்க்காம ஹோம்வொர்க் ப்ராப்ளமா செய்யுங்க நோட்ல. இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வாங்க. The joint PDF of capital X and capital Y are joint PDF கொடுத்திருக்காங்கப்பா. cx into x minus y joint PDF கொடுத்திருக்காங்க. where a variable x lies between 0 to 2 and the variable y lies between minus x to x ன்னு லிமிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, லிமிட்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்வல் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த வேரியபிளோட லிமிட்ஸ் வந்து இன்டர்வல்ல இருக்கு அப்படின்னு சொன்னாலே இது வந்து கண்டினியூஸ் ப்ராப்ளம் இன் 2 டைமென்ஷனல். ஏன்னா எக்ஸுக்கும் லிமிட் இருக்கு, ஒய்க்கும் லிமிட் இருக்கனால திஸ் இஸ் a joint PDF and continuous problem in 2 dimensionalன்றத நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்த உடனே. நெக்ஸ்ட் பாருங்க, இவாலுவேட் சி கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட் வந்து இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் சீன் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் சி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. செகண்ட் வந்து மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இது உங்களுக்கு தெரியும்ல, மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்னா என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்னா என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல, எஃப் ஆஃப் எக்ஸ்னா இன்டகிரேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஒய், எஃப் ஆஃப் ஒய்னா இன்டகிரேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ். ஓகேவா, அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய்யும். இதுக்கு பேர் என்னன்னா கண்டினியூஸ்ல கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன். இதே இது நம்ம ப்ரீவியஸா அங்க பார்த்தோம்ல, பி ஆஃப் ஏ கிவன் பி அப்படின்னு அதுல படிச்சோம்ல. பி ஆஃப் ஏ கிவன் பின்றது டிஸ்கிரீட்ல கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். எஃப் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய்னா இது என்னன்னா கண்டினியூஸ்ல கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன். இது வந்து கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ், இது வந்து கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய். சரியா, இதோட ஃபார்முலா வந்து இங்க எழுதிருக்கேன் சைட்ல பாருங்க. கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ் ஓட ஃபார்முலா என்னன்னா எஃப் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ் ஓட ஃபார்முலா வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை எஃப் ஆஃப் எக்ஸ். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய்யோட ஃபார்முலா என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை எஃப் ஆஃப் ஒய். இதெல்லாம் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இப்ப நிறைய ஃபார்முலாஸ் உங்களுக்கு நான் இதுலயே ப்ராப்ளம்ஸ்லயே வருது பாருங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ்ல இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்திருப்பேன். நீங்க அங்க படிக்காட்டினாலும் இந்த ப்ராப்ளம் வச்சு படிச்சிட்டீங்கனாலே அதெல்லாம் கவர் ஆயிரும். சரியா, இப்ப ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை சி கண்டுபிடிக்கணும். செகண்ட் நம்மளோட வேலை
f of x f of y கண்டுபிடிக்கணும். மூணாவது நம்மளோட வேலை f of y given x f of x given y கண்டுபிடிக்கணும். c கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், டபுள் இன்டகிரேஷன் ஜாயின் pdf f of x, y dx dy equal to 1 ன்னு போட்டு c கண்டுபிடிக்கணும். இது as usual எப்பயும் போலதான். x ஓட லிமிட் வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க -x to x, y ஓட லிமிட் வந்து 0 to 2. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னன்னா, to find the marginal density function for a given problem, if the given limits of x and y வந்து infinity இல்லாம 0 to infinity-யோ இல்ல -infinity to infinity-யோ அந்த மாதிரிலாம் இல்லாம வேற ஏதாவது கொடுத்திருந்தாங்க, நம்பர்ஸாவும் வேரியபிள்ஸாவும் கொடுத்திருந்தாங்கன்னா இம்மீடியட்டா நீங்க டயக்ராம் போட்டுதான் நீங்க எக்ஸோட லிமிட் ஒய்யோட லிமிட்டும் கண்டுபிடிக்கணும். டைரக்டா கொஸ்டின்ல கொடுத்திருக்க லிமிட் எடுத்து இம்மீடியட்டா நீங்க சப்ஸ்டிட் பண்ணிடக்கூடாது. To find the marginal density function of capital X and capital Y, அந்த integration with respect to x னா x க்கு லிமிட் போடுவோம்ல, அது வந்து கொஸ்டின்ல இருக்க x ஓட லிமிட் அப்படியே இம்மீடியட்டா போட்டுறக்கூடாது. டயக்ராம் வரைஞ்சு அந்த டயக்ராம் யூஸ் பண்ணி தான் நீங்க லிமிட் கண்டுபிடிக்கணும். நீங்க மல்டிபிள் இன்டெகிரல்ஸ் M1ல படிச்சிருக்கீங்கல்ல, அந்த M1ல மல்டிபிள் இன்டெகிரல்ஸ் டயக்ராம் வரைஞ்சு ஸ்ட்ரிப் எல்லாம் போடுவோம்ல, வெர்டிகல் ஸ்ட்ரிப் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் எல்லாம் போடுவோம், ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. வெர்டிகல் ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணி ஒய்யோட லிமிட் கண்டுபிடிப்பீங்க, ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணி எக்ஸோட லிமிட் கண்டுபிடிப்பீங்க. அதுதான் அந்த ப்ரொசீஜரை தான் இங்க ஃபாலோ பண்ண போறோம். சரியா? இது எப்ப ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, in the given problem the given limits of x and y வந்து இன்ஃபினிட்டின்னு இல்லாம some finite value நம்பராவோ இல்ல some another வேரியபிளாவோ இருந்துச்சுன்னா நம்ம டயக்ராம் போட்டுதான் அந்த டயக்ராம்ல யூஸ் பண்ணி அதுல லிமிட் கண்டுபிடிச்சுதான் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு லிமிட்ட போடணும். இமீடியட்டா கிவன் கொஸ்டின்ல இருக்க லிமிட்டத்துக்கு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பு. இதை மைண்ட்ல வச்சுக்கணும். சரியா? இப்ப சப்போஸ் -infinity to +infinity கொடுத்துருந்தா நீங்க அதையே போட்டுக்கலாம். அதுக்கு வந்து டயக்ராம் வரைய தேவையில்லை. இந்த மாதிரி வேற ஏதாவது இப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எக்ஸுக்கு 0 to 2, ஒய்க்கு வந்து -x to x கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபினிட்டி இல்லாம வேற ஏதாவது லிமிட்ல கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க டயக்ராம இமீடியட்டா போட்டுட்டு தான் ப்ராப்ளம் செய்ய ஆரம்பிக்கணும். இதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க, மறந்துடக்கூடாது. நீங்க அதுதான் இதுதான் எக்ஸோட லிமிட் அதுதான் ஒய்யோட லிமிட்னு போட்டு ப்ராப்ளம் செஞ்சீங்கன்னா தப்பாயிரும் ப்ராப்ளம். ஓகே, டயக்ராம் திரும்ப நான் ரீகால் பண்றேன். நீங்க M1ல படிச்சதை எப்படி டயக்ராம் போடணும். எக்ஸுக்கு வந்து 0 to 2 எக்ஸ் ஆக்சிஸ் போட்டிருக்கேன், ஒய் ஆக்சிஸ் போட்டிருக்கேன். எக்ஸோட லிமிட் 0 to 2 அப்படின்னா x equal to 0, x equal to 2. x equal to 0னா y axis, x equal to 2னா இந்த லைன். அடுத்து y lies between -x to +x அப்படின்னா y equal to -xனா இந்த லைன்பா கீழே இருக்குல்ல, இதுதான் y equal to -xன்ற லைன். y equal to +xன்றது மேல இருக்குல்ல, இதுதான் y equal to +xன்ற. நீங்க போட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும். x y போட்டு x-க்கு சம் வேல்யூஸ் y-க்கு போடும் போது உங்களுக்கு இந்த மேல இருக்க லைன் கிடைக்கும். -x போடும் போது கீழே இருக்க இந்த லைன் கிடைக்கும். நீங்க பிளாட் பண்ணும் போது கிடைக்கும் 0, 0, 0, -1, -1, -2, -2, -3, -3 அப்படி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? x-க்கு 0 போட்டீங்கன்னா x-க்கு 0 போட்டீங்கன்னா 0, 0. அடுத்து x-க்கு நீங்க 1 போட்டீங்கன்னா y equal to -xன்றனால 1, -1. சரியா? 1, -1, 2, -2, 3, -3 இந்த பாயிண்ட் கிடைக்கும். மேல வந்து 1, 1, 2, 2, 3, 3 மேல இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சோ இந்த போட்டுட்டு இப்ப காமன் ரீஜன் கண்டுபிடிக்கணும். இந்த 4 லைன்ஸையும் சேர்த்த மாதிரி காமன் ரீஜன் வந்து இந்த ட்ரையாங்கிள், இந்த பிக் ட்ரையாங்கிள் கிடைக்கும். கரெக்டான்னு பாருங்க. இந்த லைனு, இந்த லைனு, இந்த லைனு, இந்த லைனு, இந்த 4ஐயும் கவர் பண்ற மாதிரி கிடைக்கிற இந்த ஃபீசிபிள் ரீஜன், காமன் ரீஜன் வந்து இந்த ட்ரையாங்கிள். இந்த டயக்ராம் போட்டுட்டு இப்ப வந்து ஸ்ட்ரிப் வரையணும். ஸ்ட்ரிப் எப்படி வரையணும்னு பார்ப்போம். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் சி வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? சி வேல்யூக்கு நீங்க நார்மலா கொடுத்துருக்கத அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு லிமிட்ஸை போட்டுட்டு இதுக்குமே நீங்க ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணீங்கனாலுமே ஒய்யோட வேல்யூ -x to x அப்படியே வருது. இதை மூவ் பண்ணீங்க அப்படின்னா x 0 to 2ன்னு கிடைக்கும். சரியா? அப்ப x 0 to 2, y -x to x போட்டுட்டு எப்பயும் போல இன்டகிரேட் பண்ணி C-க்கு வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 1/8 கிடைச்சிருக்கு. சரியா? C-ஓட வேல்யூ வந்து 1/8. நெக்ஸ்ட் வந்து மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் X கண்டுபிடிக்கணும். மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் Xனா மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் Xனா என்ன ஃபார்முலா? f of x equal to என்ன ஃபார்முலா? இன்டகிரேஷன் ஆஃப் f of x, y dy. சரியா? மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் X ஓட ஃபார்முலா என்னன்னா
f of x equal to integration of f of x comma y dy. அப்ப எனக்கு எதோட லிமிட் தேவைப்படுது? y ஓட லிமிட் தேவைப்படுது. அப்ப இதுக்கு டயகிராம்ல போய் டயகிராம் பாருங்க. டயகிராம்ல y ஓட லிமிட் என்ன வரும்பா? y ஓட லிமிட்னா நம்ம என்ன பண்ணணும்? வெர்டிகல் ஸ்ட்ரிப் போடணுமா டயகிராம்ல? ஒரு நிமிஷம் மூவ் ஆக மாட்டேங்குது, வெயிட் பண்ணுங்க. டயகிராம்ல பாருங்க. y-ன்னு என்ன பண்ணணும்ப்பா? வெர்டிகல் ஸ்ட்ரிப் போடணுமா? வெர்டிகல் ஸ்ட்ரிப் போட்டீங்கன்னா from the vertical strip கீழ வந்து அந்த மைனஸ் எக்ஸ்ன்ற லைனை y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்ற லைனை டச் பண்ணுது, மேல வந்து y ஈக்குவல் டு பிளஸ் எக்ஸ்ன்ற லைனை டச் பண்ணுது. அப்போ y ஓட லிமிட் வந்து என்னன்னா மைனஸ் எக்ஸ் டு எக்ஸ். இப்போ வருதான்னு பாருங்க. அதுல மாடல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னா from the diagram y ஓட லிமிட் இஸ் மைனஸ் எக்ஸ் டு எக்ஸ். இந்த ப்ராப்ளம்லயும் நீங்க கேட்கலாம், y-க்கு மைனஸ் எக்ஸ் டு எக்ஸ் தானே மேடம் இருக்கு, இதுக்கு டயகிராம் போட்டு கண்டுபிடி. சில சமயம் மாறும்பா. இப்ப அது மாறும்ன்றத நான் நெக்ஸ்ட் சப்டிவிஷன்லயே உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சரியா? இப்ப இங்க வந்து ஏதோ கரெக்டா அதே இது வந்திருக்கு நமக்கு. சரி, இப்ப பாருங்க. போடும்போது இந்த இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா, இன்டகிரேஷன் பண்ணிட்டு நீங்க பண்ணா என்ன கிடைக்குதுன்னா x³/4 அப்படின்னு கிடைக்குது. வேற எக்ஸோட வேல்யூ வந்து 0 to 2. இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி எழுதணும்னா, அந்த ஸ்ட்ரிப்போட பாத்த வச்சு எழுதணும். இந்த ஸ்ட்ரிப், இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப் எங்க இருந்து எங்க மூவ் பண்ணும், எங்க ஆரம்பிக்கும், x ஈக்குவல் டு 0ன்ற லைன்ல ஆரம்பிச்சு நீங்க ஷேர் பண்ணது ஃபுல்லா மூவ் ஆகும். அந்த ஸ்ட்ரிப் எது வரைக்கும் மூவ் ஆகும்னா x ஈக்குவல் டு 2 வரைக்கும் அந்த ஸ்ட்ரிப் மூவ் ஆகும். அப்ப எக்ஸோட லிமிட் வந்து 0 to 2. அதுதான் நான் வந்து கீழே இங்க x ஈக்குவல் டு 0 to 2ன்னு இங்க போட்டிருக்கோம். எங்க இந்த இடத்துல f of x கண்டுபிடிச்சு இன்டகிரேஷன் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த x 0 to 2ன்னு எப்படி போட்டிருக்கோம்னா அந்த ஸ்ட்ரிப்போட பாத்த வச்சு போட்டிருக்கோம். சரியா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? மாடல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் y கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா என்ன? f of y ஈக்குவல் டு இன்டகிரேஷன் f of x comma y dx. அப்ப ஃப்ரம் த டயகிராம் என்ன கண்டுபிடிக்கணும்? x ஓட லிமிட் கண்டுபிடிக்கணும். அப்ப x ஓட லிமிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்படி கண்டுபிடிக்கணும்? x லிமிட் கண்டுபிடிக்கணும்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் தானே யூஸ் பண்ணணும். சோ டயகிராம்ல போய் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணணும். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இங்க ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மேல இருக்க ரீஜன் பாருங்க. இந்த இடத்துல நான் ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்றேன் அப்படின்னா x ஈக்குவல் டு இந்த லைனை பொறுத்த வரைக்கும் y வருமா, இந்த லைனை பொறுத்த வரைக்கும் x ஈக்குவல் டு 2 வருமா. அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் x ஓட லிமிட் வந்து ஃப்ரம் y to 2. சரியா? இப்ப அதே ஸ்ட்ரிப் இங்க மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கீழே இருக்க போர்ஷன்ல. இப்ப இங்க வந்து நீங்க ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து என்னன்னா x ஈக்குவல் டு மைனஸ் y, இந்த இடம் வந்து x ஈக்குவல் டு 2. புரியுதாப்பா? அப்ப நமக்கு 2 x லிமிட் கிடைக்குது பாருங்க. இந்த மேல இருக்க போர்ஷனுக்கு x ஓட லிமிட் வந்து y to 2, கீழே இருக்க போர்ஷன்ல இருக்கிற x ஓட லிமிட் வந்து என்னன்னா மைனஸ் y to 2. சரியா? இப்ப ஆனா given ப்ராப்ளம்ல x ஓட லிமிட் என்னன்னா 0 to 2. அதை வச்சு நீங்க மாடல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் y கண்டுபிடிச்சீங்கன்னா ப்ராப்ளம் தப்பாயிடும். சோ அதனால தான் டயகிராம் போடுங்கன்னு சொல்றது. சோ ஃப்ரம் த டயகிராம் we have 2 x limits. சோ இதுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். by using the diagram and without using the diagram என்ன தப்பு வரும் ப்ராப்ளம்ல அப்படின்றத புரிஞ்சிருக்கும் இப்ப நினைக்கிறேன். சரியா? இப்ப நம்ம 2 f of y கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் f of y வந்து x ஓட லிமிட் வந்து y to 2. சரியா? செகண்ட் f of y ஓட x லிமிட் வந்து என்னன்னா மைனஸ் y to 2. இப்ப நான் சொன்னேன்ல, மேல இருக்க ரீஜனுக்கு y to 2 லிமிட் வரும், கீழே இருக்க ரீஜனுக்கு மைனஸ் y to 2 லிமிட் வரும். சரியா? மேல இருக்க ரீஜன்ல வர அந்த என்ன வருதுப்பா? மேல இருக்க ரீஜன்ல y to 2 லிமிட் வரும். அதை இன்டகிரேஷன் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 1/3 minus 1/4 y plus y³/48. இந்த 0 less than y less than 2 எப்படி கிடைக்கும் அப்படின்னா, மேல வந்து அந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் வந்து மேல இருக்க போர்ஷன்ல எப்படி மூவ் ஆகுதோ அதை வச்சுதான் அந்த y லிமிட். சும்மா y 0 to 1 எப்படி வரும்னா இங்க எப்படி போட்டிருக்கேன்னா இது வந்து எந்த போர்ஷன்? மேல இருக்க ரீஜனோட போர்ஷன். இப்ப டயகிராம் போய் பாருங்க. டயகிராம்ல மேல இருக்க போர்ஷன் பாருங்க.
டயக்ராம்ல இந்த மேல இருக்க போர்ஷன் பாருங்க. இங்க ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க y2 லிமிட் வரும்போது அதோட பாத் இந்த மேல இருக்க போர்ஷன்ல மட்டும் அந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மூவ் ஆகும்போது y வந்து எப்படி மூவ் ஆகும் இந்த இடத்துல? சோ y ஈக்குவல் டு 0ல இருந்து ஆரம்பிச்சு சரியா y ஈக்குவல் டு 0ல இருந்து ஆரம்பிச்சு இங்க வந்து எது வரைக்கும் வரும்? x வந்து 2 வரைக்கும். 2னா இந்த போர்ஷன் சரியா இந்த லைன் வரும். அப்ப மேக்ஸிமம் நம்ம போடும்போது 2,1 இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? இது வந்து பாயிண்ட் தப்பா இருக்குப்பா. இங்க 2,2 வரும். இந்த 3 இங்க வராது. இந்தது 2 அப்படின்னா இதுக்கு நேரா 2. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்க 2பா. இந்த பாயிண்ட் வந்து 2,2வா இருக்கும். இந்த பாயிண்ட் 1,1 இந்த இடம் 1 போடுங்க, இந்த 2 போடுங்க, மாத்திக்கோங்க. இது 1,1 இங்க 2,2. சிமிலர்லி கீழேயும் வந்து 1,-1 2,-2 இதோட முடிஞ்சிரும். சரியா? அப்ப எது வரைக்கும் மூவ் ஆகும்னா y ஈக்குவல் டு 0ல இருந்து ஆரம்பிச்சு x 2 வரைக்கும் தானே இங்க போட்டிருக்கோம். அப்ப இங்க y 2க்கு தான் இங்க பிளாட் பண்ண முடியும். அப்ப y யோட வேல்யூ வந்து இங்க 0 to 2 மேல இருக்க ரீஜன்ல. கீழே இருக்க ரீஜன் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா கீழே இங்க -2 வரைக்கும் மூவ் ஆகும். -2ல இருந்து 0 வரைக்கும். அப்ப இந்த போர்ஷன் பொறுத்த வரைக்கும் y யோட லிமிட் வந்து 0 to 2ன்னு போடணும். இந்த போர்ஷன் பொறுத்த வரைக்கும் y யோட லிமிட் வந்து -2 to 0ன்னு போடணும். பாருங்க. சரியா? இங்க கீழே செகண்ட் சப்டிவிஷன்ல -2 to 0 கரெக்டா போட்டிருக்காங்க. இந்த மேல இருக்கிறத தப்பா எழுதியிருக்காங்க. எங்க தப்பா எழுதியிருக்காங்கன்னா இங்க 1 கிடையாது. இது 2 தானா? 2 தான் 1 மாதிரி போட்டிருக்காங்க. 2 தான் இது. டயக்ராம் வந்து மாத்திக்கோங்கப்பா. டயக்ராம் கொஞ்சம் தப்பா இருக்கு. என்ன டயக்ராம் தப்பா இருக்கு அப்படின்னா x வந்து 2ன்ற லைன்ல இருக்கா? டயக்ராம் தப்பா போட்டிருக்காங்க. அதை மாத்திக்கோங்க. என்ன மாத்தணும்னு சொல்றேன். டயக்ராம்ல இந்த 3 போடக்கூடாது. இந்த இடத்துல 2 போடணும். இந்த 2ன்னு மாத்திக்கோங்க. அப்பதான் இந்த பாயிண்ட் 2,2வா இருக்கும். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் 2,2. அப்பனாதான் அந்த ஸ்ட்ரிப் மூவ் ஆகும்போது y ஈக்குவல் டு 2 வரைக்கும் மூவ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அப்பனாதான் நீங்க y யோட லிமிட் வந்து ஃபார் த அப்பர் ரீஜன் 0 to 2ன்னு போடுவீங்க. டயக்ராம்ல நீங்க கொஞ்சம் தப்பா இருக்குப்பா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா மாத்திக்கோங்க. இங்க 2 போட்டுக்கோங்க. இந்த இடம் வந்து 1 போட்டுக்கோங்க. 1,1ம் 2,2ஓட ஸ்டாப் பண்ணிடுங்க. 3 எல்லாம் போகாது டயக்ராம்ல. அதே மாதிரி சிமிலர்லி கீழேயும் நீங்க -1 -2ஓட ஸ்டாப் பண்ணிடுங்க. -3 எல்லாம் போகாது டயக்ராம்ல. ஏன்னா உங்களுக்கு x ஈக்குவல் டு 2ஓட முடிச்சிருக்காங்க கிவன் கொஸ்டின்ல. அதனால 3 கீழேயும் 3 வராது, மேலேயும் 3 வராது. அதை மாத்திக்கோங்க. அதை மாத்தினாதான் y-க்கு லிமிட் உங்களுக்கு கரெக்டா எழுத வரும். மேல இருக்கிறது வந்து 0 to 2 y யோட லிமிட். கீழே இருக்க போர்ஷன்ல y யோட லிமிட் வந்து -2. கீழ இருந்து தானே ஆரம்பிக்கணும். அதனால -2 to 0ன்னு எழுதணும். இதுக்கு வந்து 0ல இருந்து 2 வரைக்கும் எழுதணும். சரியா? அந்த இதுதான் வந்து என்னன்னா இங்க எழுதுறது 0 to 2வும் சிமிலர்லி பிலோ ரீஜனுக்கு -y22 தான் லிமிட், எக்ஸோட லிமிட். ஒய்யோட லிமிட் வந்து -2 to 0. இது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. எப்படி பண்றோம், ஏன் பண்றோம்னு டவுட் இருக்கும் கண்டிப்பா. செய்யும் போது புரியலன்னா கேளுங்க. இப்ப ஃபைனலா மாடல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் y எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபார் திஸ் இன்டர்வல் 0 to 2க்கு வந்து இதான் f of y யோட வேல்யூ. ஃபார் திஸ் இன்டர்வல் f of y யோட வேல்யூ இதுதான். ரெண்டையும் எடுத்தும் எழுதணும். இப்படி எடுத்து எழுதுறதுக்கு மார்க் இருக்கு. சோ அதனால கடைசியில 2 f of y எல்லாம் வந்துச்சுன்னா இப்படி கரெக்டா எடுத்து எழுதிடணும். 2 இன்டர்வலுக்கு என்னென்ன வேல்யூ அப்படின்றத எடுத்து எழுது. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா ஃபைண்ட் த கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன். Find the conditional density function of y given x. கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Formula for f of y given x is f of x, y by f of x. இதான் formula, which is equal to f of x, y ன்றது given f join pdf. f of x ன்றது இப்ப நீங்க கண்டுபிடிச்ச marginal density function of f, marginal density function of capital X ஓட வேல்யூ x cube by 4. சரியாப்பா? அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். இந்த ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும்
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டா இருந்தாலே 2-dimensional ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டெப் கரெக்டா இருந்துச்சுனாலே அதை ஃபாலோ பண்ணி வர எல்லா ஸ்டெப்ஸும் அதுவா ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆயிரும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிக்கிற அந்த சி வேல்யூவே தப்பு இல்ல கான்ஸ்டன்ட் வேல்யூவே தப்பு அப்படின்னா அதை வச்சு பண்ற மார்ஜினல் டென்சிட்டி தப்பாயிரும். அதை வச்சு கண்டுபிடிக்கிற கண்டிஷனல் டென்சிட்டி தப்பாயிரும். அப்படியே ஃபாலோ பண்ணி வர எல்லாமே ஈவன் தான் உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலும் எல்லா ஸ்டெப்ஸும் எப்படி பண்ணணும் தெரிஞ்சாலும் இனிஷியலா கண்டுபிடிக்கிறதுல தப்பு பண்ணிட்டீங்க ஏதாச்சும் அப்படின்னா எல்லாமே டோட்டலா தப்பாயிரும். ஸோ அதனால கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா இந்த இடத்துல மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் நீங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்க மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கரெக்டா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுல ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்க, டயக்ராம்ல தப்பு பண்ணிருக்கீங்க, இல்ல கண்டுபிடிக்கிற இன்டகிரேஷன்ல ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அதுவும் தப்பாயிரும், இதுவும் தப்பாயிரும். ஸோ அதனால பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணணும். சோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இதான் ஆன்சர். சரியா? இப்போ சப்போஸ் கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதுக்கு என்ன ஃபார்முலா எழுதுவீங்க? f of x given y equal to f of x comma y by f of y ன்னு எழுதுவீங்க. f of y நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேல்யூ இருக்கு. அப்ப நீங்க ரெண்டு கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் எழுதணும். ஒரு f of y ஃபர்ஸ்ட் இந்த f of y சப்ஸ்டிட் பண்ணி எழுதணும் for this interval அப்படின்னு போட்டுட்டு செகண்ட் இந்த f of y for this interval போட்டு ரெண்டு கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். புரியுதாப்பா? ஓகே. நெக்ஸ்ட் நோட் பாருங்க. கொஸ்டின்ல இப்படி கேட்பாங்க, செக் வெதர் த கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் இஸ் வேலிட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணணும், என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் 1ன்னு சொல்லணும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து நம்ம 1ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் இஸ் வேலிட்னு அர்த்தம். ஸோ இந்த நோட் படி செகண்ட் அந்த ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. ஸோ ஜாயின் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயின் பிடிஎஃப் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா find the probability value of x is greater than 1/2 and find the conditional distribution function கேட்டிருக்காங்க and check whether the conditional density function is valid or not ன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன்.